வீரோ கமர்ஷியல் வண்டி இல்லை சார். வீரோ வந்து கார். என்ன கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன் நான். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீரோ கஸ்டமர்ஸ் வந்து இன்னைக்கு ஷோரூம் வந்து வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட வீரோ பத்தின அனுபவங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஏன் மஹேந்திரா நான் சூஸ் பண்ணேன்னா, ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரீசனு. மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. கமர்ஷியல் வண்டியில் ஏர் பேக்கா அப்படிங்கிற மாதிரி ஏர் பேக், ஏசி. கமர்ஷியல் வண்டியில் ஏசியா அப்படிங்கிற மாதிரி ஏசி. ஸோ டச் ஸ்க்ரீனு, ரிவர்ஸ் கேமரா, ப்ளூடூத்து, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே. மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 12, 13 தான் வருது. சப்போஸ் லாங் எடுத்துன்னு போகிறீங்க அப்படின்னாக்கா 17 கிட்ட வருது வித் ஏசி. நார்மலாக எல்லா வண்டியோட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி பக்காவாக இருக்குது சார். ஒரு பெயின் எதுவுமே கிடையாது. வண்டி ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்டேரிங் வந்து பூ போல இருக்குது. இப்போ நார்மலாக இப்படி உட்காரோன்னா ஸ்டேரிங் பக்கா சூப்பராக இருக்குது. இப்போ கூட பெங்களூர் போயிட்டு சூப்பராக இருக்குது. வீரோ கமர்ஷியல் வண்டி இல்லை சார். வீரோ வந்து கார். என்ன கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் நான். பெரிய வண்டி 407 லெவலுக்கு அது ஒரு 2 டன் ஏறுனா, இதுலயும் அந்த 2 டன் ஏறுது, தாராளமா ஏறுது. மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறதோட இது ரொம்ப பெட்டராக இருக்குது. ஒன் வேர்ட்ல வந்து வீரோ பத்தி ஈஸியா சொல்லிடலாம், கம்ஃபர்ட் ஜோன் தான். வாவ், பெஸ்ட். வீரோ சிந்தனை தாண்டிய சிறப்பு. சிந்தனை தாண்டிய சிறப்பு. சிந்தனை தாண்டிய சிறப்பு.